ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், புக் பேக் கொஷின்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த லெசன்லேருந்து கம்பல்சரி கொஷின்ஸும் கேட்பாங்க. அது என்னென்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஃபைவ் மார்க்ஸ். இந்த கொஷின்ஸோட பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கொஷின்ஸை டீச் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் வந்து ஈக்குவேஷன்ஸ் மட்டும் எழுதுனாவே போதும், தியரட்டிக்கலாக எதுவுமே எழுத தேவையில்லை. பேஜ் நம்பர் 110 ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால் இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால் இந்த ஈக்குவேஷன். இங்கே மேலே இருக்க கேட்டலிஸ்ட்லாம் கரெக்டாக ஆட் பண்ணிடணும். கோல்டு ஆல்கலைன் KMnO4. நெக்ஸ்ட் இங்கே ஹீட்டிங் சிம்பிள் இதெல்லாம் கரெக்டாக போட்டுருணும். அது இல்லைனாலும் மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. பேஜ் நம்பர் 114 ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோமீத்தேன் ஃப்ரம் மெத்தனால் இந்த ஈக்குவேஷன். ஃபிரிடின் அப்படிங்கிற கேட்டலிஸ்ட் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 115 கன்வர்ஷன் ஆஃப் எத்தில் ஆல்கஹால் இன்டு ஈத்தீன். ஓகே, இந்த கேட்டலிஸ்ட்லாம் கண்டிப்பாக போடணும். டெம்பரேச்சர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். பேஜ் நம்பர் 117 ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் இந்த ஈக்குவேஷன். பேஜ் நம்பர் 118 கன்வர்ஷன் ஆஃப் டெர்ஷியரி ஆல்கஹால் இன்டு ஐசோபியூட்டின் இந்த ஈக்குவேஷன். கேட்டலிஸ்ட் வந்து காப்பர் 573 கெல்வின். நெக்ஸ்ட் அதே பேஜில் கீழே எஸ்டரிஃபிகேஷன். பேஜ் நம்பர் 119 கன்வர்ஷன் ஆஃப் ஈத்தேன் 1,2 டயோல் டு ஈத்தீன் இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆக்சிரேன் இந்த ஈக்குவேஷன். பேஜ் நம்பர் 120 ப்ரிப்பரேஷன் ஆஃப் 1,4 டயாக்சேன் இந்த ஈக்குவேஷன். பேஜ் நம்பர் 121 ப்ரிப்பரேஷன் ஆஃப் TNG இல்லைன்னா அந்த கொஷினை GTN அப்படின்னு கூட கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆக்ரோலின். இந்த கொஷினை வந்து ரைட் த டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால் அப்படின்னும் கேட்கலாம். இல்லைனா ஹவு கிளிசரால் ரியாக்ட்ஸ் வித் KHSO4 அப்படின்னு கூட கேட்கலாம். பேஜ் நம்பர் 126 டவுஸ் ப்ராசஸ். பேஜ் நம்பர் 127 ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் கியூமின் இந்த ஈக்குவேஷன். சேம் பேஜில் ஸ்காட் அண்ட் பாமன் ரியாக்ஷன் 2 ரியாக்ஷன்ஸ் இருக்கும், ரெண்டுமே எழுதணும். பேஜ் நம்பர் 128 வில்லியம் ஈத்தர் சிந்தசிஸ் இந்த ஈக்குவேஷன். பேஜ் நம்பர் 129 ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்ரிக் ஆசிட் இந்த ஈக்குவேஷன். பேஜ் நம்பர் 130 கோல்ப்ஸ் ஆர் கோல்ப்ஸ் ஸ்கிமிட் ரியாக்ஷன் இது. நெக்ஸ்ட்டு அதே பேஜில் கீழே ரைமர் டைமன் ரியாக்ஷன். பேஜ் நம்பர் 131 தாலின் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு கப்ளிங் ரியாக்ஷன். இது எழுதிட்டு இது என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிடணும். ரெட் ஆரஞ்ச் கலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் கடைசியாக. நெக்ஸ்ட் கொஷின் இதுதான் எங்கள் தியரட்டிக்கல் கொஷின். டெஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால்ஸ். இந்த லெசன்லேயே தியரட்டிக்கல் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 138 ஹாலோஜினேஷன் ஆஃப் அனிசோல், நைட்ரேஷன் ஆஃப் அனிசோல். நெக்ஸ்ட்டு ஃப்ரெடல் கிராப்ஸ் ரியாக்ஷன். இதில் இங்கே மேஜர் மைனர் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 138 கீழே யூசஸ் ஆஃப் டைஎத்தில் ஈத்தர் 4 பாயிண்ட்ஸ் இருக்கும், அதுவும் நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் அனிசோல். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 111 லூகாஸ் டெஸ்ட் 3 டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால். இங்கே இருக்க இந்த லைனும் கண்டிப்பாக எழுதணும். நெக்ஸ்ட் கொஷின் விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட். பேஜ் நம்பர் 112 இருக்க ஆன்சர்.
பேஜ் நம்பர் 116 சைட்ஸ் ஆஃப் ரூல். இந்த கொஷின் ரொம்ப பெருசாக இருக்கும், இது மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. கொஷின் பேப்பர் வந்து டிஃபிகல்ட்டாக எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த கொஷின் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 134 3 methods of preparation of ether, intermolecular dehydration of alcohol in the reaction. Next Williamson synthesis in the reaction. Last methylation of alcohol in the reaction. அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். புக் பேக்கில் இந்த கொஷின்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். 11, 12, 16, 17, 19, 20, 21, 22, 23, 24. இப்போது இந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பார்த்துடலாம். 11th கொஷின் 12th கொஷின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். How is phenol prepared from chlorobenzene isopropyl benzene? இந்த கொஷின் வந்து டவுஸ் ப்ராசஸ். இந்த கொஷின் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் கியூமின் பார்த்துருப்போம், அதுதான். இது வந்து கோல்ப்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 16th கொஷின் how are the following conversions affected? Benzyl chloride to benzyl alcohol, benzyl alcohol to benzoic acid. இதிலிருந்து மீதி வர எல்லா கொஷின்ஸ்க்குமே புக்கில் ஆன்சர் இருக்காது. இந்த ரியாக்ஷன்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. 16th கொஷினுக்கு ஆன்சர் 2 சப்டிவிஷனுக்கும். 17th கொஷினில் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இதுதான் அந்த 4 சப்டிவிஷன்ஸ்க்கு உண்டான ஆன்சர். இதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டுவெண்ட்டித் கொஷின், 21st கொஷின், 22nd கொஷின், 23rd கொஷின், 24th கொஷின், இந்த ரியாக்ஷனோட நமக்கு ஆன்சர் முடிஞ்சுது. நான் எதுக்கு வந்து இது வரைக்கும் எழுதியிருக்கேன் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் எக்ஸும் பியும் ரியாக்ட் ஆகி ஒய் கிடைக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே நான் வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் போட்டேன். அந்த ஸ்டெப் எப்படி அப்படின்னு தான் இந்த ரியாக்ஷனில் எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ புக் பேக் கொஷின்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கம்பல்சரியில் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 108ல் கிரிக்னாட் ரேஜென்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாமே கண்டிப்பாக கம்பல்சரியில் கேட்பாங்க. இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 109ல் புரோட்டனால்டிஹைட்லேருந்து எப்படி குரோட்டைல் ஆல்கஹால் இது கொடுத்துட்டு இந்த கேட்டலிஸ்ட்லாம் கொடுத்துட்டு இது எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு கேட்பாங்க, இதுவும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 119ல் இந்த மாதிரி கிளைகால் கொடுத்துட்டு ஆன்ஹைட்ரேஸ் ஜிங்க் குளோரைட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ரியாக்ஷன்ஸை நீங்கள் தான் மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகணும், ஓகேவா. பேஜ் நம்பர் 127ல் இந்த ரியாக்ஷன் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 128ல் ஆக்சிடேஷன், இந்த மாதிரி ஃபீனால் கொடுத்துட்டு ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன நடக்கும், ரிடக்ஷன் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்லாம் கேட்பாங்க. அதே பேஜில் நைட்ரோசேஷன், அதாவது நைட்ரோசேஷன் அப்படின்னா நைட்ரஸ் ஆசிடை ஆட் பண்ணுறது. HNO3 அப்படின்னா நைட்ரிக் ஆசிட், HNO2 அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட், ஓகேவா, இது கேட்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 129ல் நைட்ரேஷன் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் ஆட் பண்ணுறது. அதை ஆட் பண்ணால் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 130ல் ஹாலோஜினேஷன் ஆஃப் ஃபீனால் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி BR2 இந்த மாதிரி அவங்களே கேட்டலிஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த ரியாக்ஷனை மூவ் ஆன் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த ரியாக்ஷனும். பேஜ் நம்பர் 137ல் சம் ஆஃப் த ரியாக்ஷன் ஆஃப் டயத்தில் ஈத்தர், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க், கம்பல்சரியில் கேட்கலாம், ஓகேவா. அவ்வளோதான். 11th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, கம்பல்சரி கொஷின்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 12th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, கம்பல்சரி எல்லாமே பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.